வணக்கம். மகாபாரதத்துல வருகின்ற கிளைக்கதைகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம பார்க்க போறது ருஷ்யசிங்கருடைய கதையை தான் பார்க்க போறோம். விபாந்தகர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்காரு. அவர் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேரு ருஷ்யசிங்கர் அப்படிங்கிறது. இந்த ருஷ்யசிங்கர் பாத்தீங்கன்னா காட்டுலயே வாழறதுனால அவனுக்கு அப்பாவை தவிர உலகத்துல யாரையுமே தெரியாது. அந்த காட்டுல இருக்கிற அந்த மரம், செடி, கொடிகள், அந்த விலங்குகள் இவை மட்டும்தான் தெரியுமே தவிர அவனுக்கு மனுஷால் யாருமே தெரியாது. இந்த மாதிரியே அவனை அவங்க அப்பா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல அங்க நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா கடுமையான பஞ்சம், எங்குமே மழையே பெய்யல, பயிர்கள்லாம் கருகிடுத்து, மக்கள் உணவில்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நாட்டோட அரசனுடைய பேர் என்ன அப்படின்னா ரோமபாதன் அப்படிங்கிறது அந்த மன்னனோட பேரு. அவன் என்ன பண்றான், அந்த நாட்டுல இருக்கிற பிராமணர்கள்லாம் அழைச்சு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த கானகத்துல ருஷ்யசிங்கர் அப்படின்னு ஒரு ரிஷி புத்திரன் ஒருத்தன் இருக்கான். அவனை கூட்டிட்டு இங்க யாகம் செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமது நாட்டுல மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மன்னரும் என்ன செய்யறாரு அப்படின்னா, எப்படியாவது அங்க இருக்கிற ருஷ்யசிங்கரை நம்மளுடைய காட்டுல இருந்து நாட்டுக்கு அவனை கூட்டிட்டு வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யோசனை பண்றாரு. நாட்டுல இருக்கிற அழகான பெண்கள் எல்லாரையும் ஒரு 4-5 பேரை ஒன்னா சேர்த்து நீங்க காட்டுக்கு போயிட்டு அந்த ருஷ்யசிங்கரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பெண்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த காட்டை நோக்கி போறதுக்காக ஏற்பாடுகளை செய்யறாங்க. அப்போ இவங்களுக்கு மனசுல ஒரு பயமும் இருக்கு. காட்டுக்கு போனா எங்கடா முனிவர் நம்மள சாபம் கொடுத்துருவாரோங்கிற பயம். நாட்டுக்கு வந்தா மன்னன் நம்மள திட்டுவாரு. இங்க நாட்டுல இருக்க மக்கள்லாம் பஞ்சத்திலையும் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு யோசனை செய்யறாங்க. என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய படகு ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. அதுல என்ன பண்றாங்க, அழகா ஆசிரமம் மாதிரியே அழகா அவங்களே செயற்கையா உருவாக்கி எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ருஷ்யசிங்கர் இருக்கிற அந்த காட்டுக்கு போறாங்க. இவங்க போன நேரம் நல்ல வேளை அவங்க அப்பா அங்க இல்லை, ருஷ்யசிங்கர் மட்டும் தனியா இருக்காரு. அதனால அவர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில பேசுறாங்க. இவர் முதல்ல பாக்குறாரு இல்லையா, அதனால இவங்களுடைய அழகு, இவங்க பேசுறது இதெல்லாம் அவருக்கு புதுமையா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, எங்களுடைய நாட்டுல நாங்க ஒருவர் பார்க்கும்போது ஒருத்தரை நாங்க கட்டி தழுவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ருஷ்யசிங்கரை அணைச்சு கொள்றாங்க. இதனால அவருக்கு புதுசா ஒரு உணர்வானது ஏற்படுது. இதனால அவர் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு அடுத்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம்.